காரியத்தை நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை தேவனோடு நெருங்கி உறவாட தடையா நிக்கிறதே முதல்ல குடும்பம் தான். ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு உதவி செய்ய போறதும் குடும்பம் தான், தடை செய்ய போகிறதும் குடும்பம் தான். எப்படி தெரியுமா குடும்பம் உதவி செய்யும்? நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவருக்கு தந்து விட வேண்டும். நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும், அது உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்க பிள்ளையோ உங்களை பெற்றவர்களோ, அவர்களை ஆண்டவரே நீர் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன், நீங்க எடுத்து அவங்கள பயன்படுத்துங்க, உங்க விருப்பம் போல அவங்கள உருவாக்குங்க, அவங்கள உருமாற்றுங்கன்னு ஆண்டவர் கரத்துல நாம் கொடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா தடையா இருப்பாங்க? நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும். நம்ம கையில வச்சு என் பையனை மட்டும் கொஞ்சம் நல்ல பையனா மாத்திட்டு அப்புறம் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன்னு சொல்லுவாங்க. பையனை மாத்தவே முடியாது.